சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கமாக நாம் சமையல் ரெசிபிஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸ்க்காக ரூபிக்ஸ் கியூபை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளும் இந்த ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரூபிக் கியூபோட பேசிக்ஸு, சால்விங் டிப்ஸு, பிகினர்ஸ் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்தா நீங்களும் ஈஸியாக ரூபிக் கியூப்ஸை சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். அப்படி என்ன தான் இருக்குது இந்த ரூபிக்ஸ் கியூப்லன்னு நினச்சி நம்மளும் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இதோட விலைன்னு பார்த்தா 185 தான். சரி, இப்போ வாங்க ரூபிக்ஸ் கியூபோட பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது 3x3 ரூபிக்ஸ் கியூப் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட பக்கங்கள் அப்படின்னு பார்க்குறது என்ன அப்படின்னா, இதுதான் பக்கங்கள். இதை மாதிரி 6 பக்கங்கள் இருக்குது. இதை ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பக்கங்கள். இது ஃப்ரண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது லெஃப்ட் ஃபேஸ். அதாவது நம்மளை பார்த்துட்டு இருக்க டைரக்ஷனை வச்சு நம்ம சொல்கிறது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ், இது வந்து லெஃப்ட் ஃபேஸ், இது ரைட் ஃபேஸ், இது அப்பர் ஃபேஸ், இது டவுன் ஃபேஸ். ஸோ இது வந்து 6 பக்கங்கள் மொத்தம் இதில் இருக்குது. க்ரீனுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி ஒயிட்டுக்கு ஆப்போசிட் வந்து எல்லோ வரும், ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு வரும். ஸோ இந்த சென்டர் பீஸ் தான் இந்த பக்கம் என்ன கலர் வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. இதுதான் சென்டர் பீசஸ். இப்போ இதில் க்ரீன் இருக்குது அப்படிங்கிறதுனால இது க்ரீன் ஃபேஸ் தான் வரணும். டோட்டலாக சுற்றி கார்னர் பீஸும் எட்ஜஸ் பீஸும் க்ரீன் தான் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி இது ஒயிட்டு சென்டர் பீஸு. ஸோ இதை சுற்றி ஒயிட்டு தான் வரணும் அப்படிங்கிறத இது முடிவு பண்ணுது. இது சென்டர் பீஸு, இது எட்ஜ் பீஸு, இது கார்னர் பீஸ். அதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும். இப்போ இதில் மூவ்ஸ்ன்னு பார்த்தா இது வந்து ரைட் ஃபேஸ். ஸோ இதை வந்து கிளாக் வைஸில் ஒரு டர்ன் பண்ணால் இது வந்து ரைட் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்படியே ரிவர்ஸில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு டர்ன் பண்ணால் இது வந்து ஆர் ப்ரைம், அதாவது ஆர் டேஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட்டை வந்து கிளாக் வைஸில் ஒரு டர்ன் பண்ணது லெஃப்ட் டர்ன்னு வரும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறோம். ஸோ இது வந்து எல் ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ப்ரைம், லெஃப்ட் ப்ரைம். ஸோ ரைட்டு லெஃப்ட் டைரக்ஷன் மூவ்ஸு கற்றுக்கிட்டாச்சு. இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்பருங்கிறது டாப் லேயரை கிளாக் வைஸில் ஒரு டர்ன் பண்ணுறது. ஸோ இது வந்து யூ டர்ன், இது யூ ப்ரைம், யூ ப்ரைம். ஓகேவா? அதே மாதிரி டவுனில் உள்ளதை கிளாக் வைஸ் பண்ணால் டி, இதை ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணால் டி ப்ரைம். அதே மாதிரி ஃபேஸ், நம்ம பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிளாக் வைஸில் சுற்றினா ஒரு டர்ன் சுற்றினா எஃப் டர்ன். அதை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றினா எஃப் டேஷ், அதாவது எஃப் ப்ரைம்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக் ஃபேஸை கிளாக் வைஸில் சுற்றுறோம், அதே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறோம். பி டர்ன், பி இன்வெர்ஸ் டர்ன், பி ப்ரைம். ஸோ இப்போ டர்ன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதை 3 லேயராக கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட் லேயர், அதாவது இதை டாப் லேயர்னு சொல்லுவாங்க, அப்பர் லேயர்னு சொல்லுவாங்க. இது வந்து மிடில் லேயர், செகண்ட் லேயர். இது வந்து தேர்ட் லேயர், டவுன் லேயர், பாட்டம் லேயர். எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அல்காரிதம்காக இது யூன்னு கன்சிடர் பண்ணுவாங்க, இதை டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ மூவ்ஸ் ஆர் ப்ரைம், லெஃப்ட் எல் ப்ரைம், யூ ப்ரைம்,
டவுன் டவுன் ப்ரைம், அதாவது டி டி ப்ரைம், எஃப் எஃப் ப்ரைம், பேக் பேக் ப்ரைம். இதை ஒரு டர்ன் பண்ணால் ஆர், டபுள் டர்ன் பண்ணால் R2. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு டர்ன் பண்ணால் ஆர் ப்ரைம் 2. ஸோ அதே மாதிரி தான் இது எஃப் F2 F ப்ரைம் F2 ப்ரைம். இதுதான் மூவ்ஸ். நம்ம இப்போ கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ரூபிக் கியூபை சேர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு டைஸை ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு எந்த கலர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் சென்டரை மேட்ச் பண்ணி சேர்த்தா நம்மளுக்கு ஈஸியாக டைஸையும் ஃபார்ம் பண்ணலாம், கிராஸும் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம டைஸி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே சேர்த்த பீஸை அதை அஃபெக்ட் பண்ணாமல் அடுத்த பீஸ் சேர்த்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சென்டர் பீஸில் ஒயிட் பீஸ் எங்கே இருக்குது அங்கே சேர வேண்டியது அப்படின்னு பார்த்துட்டு அதை மேலே ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டா சென்டர் பீஸோட ஒன்று மேட்ச் ஆகி கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே ரிவர்ஸ் டர்ன் பண்ணி ஒயிட் சைடு கொண்டு போயிடலாம். நம்மளுக்கு ஈஸியாக ஒயிட் கிராஸ் கிடச்சிரும். இதுமாரி ஒவ்வொரு பக்கமும் நம்ம ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு போயிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஒயிட் கிராஸ் கிடச்சிடுச்சு. இப்போது கார்னர் பீசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது இங்கே சேர வேண்டிய பீஸு இதோ இருக்குது. ஸோ அதை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். முதல்ல ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு மேலே லெஃப்டில் கீழே கொண்டு வர்றோம், திருப்பி கொண்டு சேர்க்குறோம், மேலே ஏற்றிடுறோம். ஸோ இந்த கார்னர் பீஸ் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ அடுத்த கார்னர் பீஸ் அங்கே சேர வேண்டியது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே இருக்குது. அதை ரைட் சைடு கொண்டு போயிட்டு கீழே இறக்கி திருப்பி சேர்த்துட்டு மேலே ஏற்றிக்கிறோம். ஸோ இந்த கார்னர் பீஸ் கிடச்சிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பீஸும் நம்ம கார்னரில் கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி சேர்த்தா கரெக்டாக வராது. ஸோ இதை வந்து இன்னொரு டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தாலும் கரெக்டாக வராது. ஸோ நம்ம ரைட் சைடில் கொண்டு போயிட்டு இந்த இதை கீழே எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்கிறோம். ஸோ மேலே ஏற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபஸ்ட் லேயர் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லேயர் நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து நீங்கள் திருப்பி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லேயரை நீங்களாக செஞ்சு சேர்த்து பார்க்கணும். செகண்ட் லேயர் எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.